நாங்கள் இந்த களப்பணியில் போயிட்டு இருக்கும்போது என்னுடைய பெயர் சோ பஞ்சுராஜா. தேனி மாவட்ட வரலாற்று ஆய்வு மையத்தினுடைய தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஊர் கம்பம். கம்பத்தில் நேதாஜி ஆதரவற்றோர் இல்லம் என்ற பெயரிலே ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். அது இல்லாமல் தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற பழமை வாய்ந்த தொல்லியல் சின்னங்களை நம்முடைய வருங்கால எதிர்கால சந்ததிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தேனி மாவட்ட வரலாற்று ஆய்வு மையத்தின் மூலமாக களப்பணிகளை தொடர்ந்து தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலே சென்று ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய களப்பணிகளிலே நம்முடைய தேனி மாவட்டத்தின் பெருமைகளை தொன்மைகளை நம்முடைய வருங்கால சந்ததிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு என்னுடைய கள ஆய்வு பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். தேனி மாவட்டம் என்பது ஒரு 2000-3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தொன்மை வாய்ந்த சிறப்புகளை உள்ளடக்கி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாவட்டம். அதனுடைய மாவட்டத்தினுடைய தொன்மை இன்றைக்கு இருக்கின்ற இளைய சமுதாயத்திடம் கொண்டு சென்று சேர வேண்டும் என்றதான் என்னுடைய நோக்கம். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்ல போனா பார்த்தீங்கன்னா நம்முடைய தேனி மாவட்டத்திலே வைகை நதியினுடைய போக்கிலே இருக்கக்கூடிய புள்ளிமான் கோம்பையில் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் எடுக்கப்பட்ட நடுகளுடைய தொன்மை என்ன சொல்கிறது என்று சொன்னால் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முற்றிலும் மொழியறிவு பெற்ற மக்கள் நம்முடைய தேனி மாவட்டத்திலே இருந்தார்கள். ஆதி பழங்குடி மக்கள் நம்முடைய தேனி மாவட்டத்திலே இருந்தார்கள் என்ற பெருமையை சொல்லுகின்ற ஒரு நடுகள் நம்முடைய புள்ளிமான் கோம்பையிலே கிடைக்கப்பட்ட நடுகள். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அசோகர் காலத்து கல்வெட்டுகள் தான், அசோகர் காலத்து பழமை வாய்ந்த தொல்லியல் சின்னங்கள் தான் இந்தியாவிலே கிடைக்கப்பட்ட பழமையான ஒரு தொல்லியல் சின்னங்கள், எழுத்து அடையாளங்கள் என்று அந்த அசோகர் காலத்து எழுத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் 2006 கிடைக்கப்பட்ட புள்ளிமான் கோம்பையிலே கிடைக்கப்பட்ட அந்த 4 கல்வெட்டுகள் தான் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழன் மொழியறிவு எழுத்தறிவு பெற்றவன், படிக்க தெரிந்தவன், எழுத படிக்க தெரிந்தவன் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்ற அளவிற்கு, குறிப்பாக செம்மொழி அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மொழியாக நம்முடைய தமிழ் மொழி உயர்வு பெற்றதற்கு காரணம் புள்ளிமான் கோம்பையிலே கிடைக்கப்பட்ட அந்த கல்வெட்டுகள் தான் என்பதை நான் ஒரு தேனி மாவட்டத்தை சேர்ந்தவன் என்பதிலே நான் மிக பெருமையோடு இந்த வேளையிலே நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா எல்லாருமே வடமொழி ஆதிக்கம், சமஸ்கிருதம் தான் சிறந்தது, அசோகர் காலத்துக்கு முன்பட்டவர்கள் தான் மிக சிறந்த அறிவாளிகள் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் உடைத்தெறிகின்ற வகையிலே புள்ளிமான் கோம்பையிலே கிடைக்கப்பட்ட 2006 கிடைக்கப்பட்ட அந்த கல்வெட்டுகள் தமிழனுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற ஒரு கல்வெட்டு. அதே போல பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகள் நம்முடைய கண்ணகி சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே கணவனை பறிகொடுத்து சேர நாட்டிலே தஞ்சமடைந்த நம்முடைய பத்தினி தெய்வம் என்று போற்றக்கூடிய கண்ணகி நடந்து வந்த பாதை நம்முடைய வைகை பெருவழி பாதை என்பதை நாம் பெருமையோடு நம்முடைய இன்றைய இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பெரிய பெரிய தொன்மை வாய்ந்த சின்னங்கள் நம்முடைய தேனி மாவட்டத்தில் பொதிந்து கிடக்கு. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற காமையவுண்டன்பட்டி என்று சொல்லக்கூடிய சங்கிலி கரடு மலையிலே 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தொன்மை வாய்ந்த பாறை ஓவியங்கள் அங்கே இருக்கு. ஆனால் எத்தனை பேருக்கு இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்திற்கு 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாறை ஓவியங்கள் அங்கே இருக்கு அப்படின்னு தெரியும்? இப்படிப்பட்ட இளைய தெரியாத செய்திகளை இளைய சமுதாயத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் எங்களுடைய தேனி மாவட்ட வரலாற்று ஆய்வு மையத்தின் வாயிலாக ஒவ்வொரு ஊராக தெரு தெருவா நாங்கள் போய் இந்த களப்பணிகளை தொல்லியல் சின்னங்களை இன்றைய இளைய சமுதாயத்துக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு பணியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையத்தில் இருக்கிற திரிகுணகிரி மலை என்று சொல்லக்கூடிய சமணமலை பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த உத்தமபாளையத்தில் இருக்கிற திருகுணகிரி சமணமலை சிற்பங்கள் இன்றைக்கு அதனுடைய அருமை தெரியாமல் அழிந்து வரக்கூடிய பேரழிவுக்கு ஆட்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த உத்தமபாளையத்தில் இருக்கக்கூடிய திரிகுணகிரி சமணமலை சிற்பங்கள் இன்னைக்கு இருக்கு. 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புடைப்பு சிற்பங்கள்
அங்க என்ன அந்த சிற்பங்களுடைய பெருமை என்ன, அந்த திருக்குணகிரி மலையினுடைய பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் அதிசயிக்கத்தக்க வகையிலே இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடம் என்று சொல்றோம், பள்ளிவாசல் என்று சொல்றோம். இதற்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு இடமாக அந்த திருக்குணகிரி மலை அன்னைக்கு விளங்குச்சு. அங்கதான் பள்ளிக்கூடம், நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் படித்த இடம் அந்த திருக்குணகிரி மலை. அங்கே கல்வியை சமண மதத்தை சேர்ந்தவர்கள் அன்னைக்கு அங்க போதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் மருத்துவ வசதி கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ ஆங்கில அறிவுல நம்ம விஞ்சிட்டு ஆங்கில வைத்தியங்களை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் அங்கே இருக்கின்ற சமண மதத்தை சேர்ந்த பெரியோர்கள் அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு வைத்தியசாலையை உருவாக்கி வந்தவர்களுக்கெல்லாம் இயற்கை வைத்தியத்தை போதித்துக் கொண்ட அந்த இடங்களை நம்ம அங்க திருக்குணகிரி மலை இல்லை அந்த போய் பார்த்தீங்கன்னா அந்த மலைத்தொடர் முழுக்க அவங்க அந்த மூலிகையை அரைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட கற்கள் நிறைய அந்த இடத்துல இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா தூய்மையான தண்ணீரை இன்னைக்கு எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. ஆனால் அந்த காலத்தில் 1500 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தண்ணீரை தூய்மையான தண்ணீராக பெற்று குடிக்கக்கூடிய ஒரு நுண்ணறிவை நம்முடைய தமிழன் பெற்றிருந்தான் என்பதற்கு உதாரணம் அந்த திருக்குணகிரி மலையில் இருக்கின்ற அந்த சுனைகள். அந்த ஊர்ல இருக்கிற அந்த சுனையில தான் நம்ம உத்தமபாளையத்தில் இருக்கின்ற அனைத்து பெருமக்களும் தண்ணீர் பிடித்து செல்வார்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தூய்மையான தண்ணீரை, வைத்தியத்தை நம்முடைய மக்கள் கல்வி அறிவு பெறுவதற்கான கல்வி சாலைகளை ஏற்படுத்தி தந்தவர்கள் மரியாதைக்குரிய அந்த சமண மத பெரியோர்கள். அவருடைய அடையாளங்கள் எல்லாம் இன்னைக்கு செதஞ்சு போய் கிடைக்கு, பார்க்கும் போதே மிகவும் வேதனையா இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லப்பட்டிங்கிற ஊர்ல 1987 தொல்லியல் துறையின் சார்பாக நடத்தப்பட்ட கள ஆய்விலே 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரும்பு உருக்கின்ற தொழிற்சாலையை நம்முடைய தமிழ் பெருமக்கள் எல்லப்பட்டியிலே உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை, தொழில் வளத்தை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியிலே தேனி மாவட்டத்திலே செய்தார்கள் என்னுடைய அடையாளங்கள், அதனுடைய எச்சங்கள் நம்முடைய தேனி மாவட்டம் முழுவதும் பறந்து விரிஞ்சு கிடக்கு. நாங்கள் ஒரு இடத்துக்கு தேடி போறோம், ஒரு 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புத்தர் சிலை அந்த முல்லை பெரியாறு ஆற்றுக்குள்ள கிடக்கு. அதோட அருமை தெரியாத நம்முடைய இளைய சமுதாயத்தினர் அதனுடைய தலையை சேதப்படுத்தி ஒரு 6 அடி உயர சிலை இன்றைக்கு தலை இல்லாமல் வெறும் முண்டமாக விட்டிருக்கின்ற ஒரு பரிதாப நிலை, ஒரு தொல்லியல் சின்னம். இந்த நம்முடைய பகுதியிலே கல்வியை போதித்தவர்கள், இயற்கை மருத்துவத்தை போதித்தவர்களுடைய அடையாளங்களே இல்லாமல் சிதைந்து கிடக்கின்ற இழிநிலை இன்னைக்கு இருக்கு. இதை போக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் எங்களுடைய களப்பயணம் தேனி மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற மூல வைகையாறு என்று சொல்லக்கூடிய நம்முடைய வைகை நதி உற்பத்தி ஆகின்ற மூல வைகை நதியினுடைய ஆரம்பத்தில் இருந்து நம்முடைய கடைக்கோடி வரை எங்களுடைய பயணம் கள ஆய்வு பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதிலும் பார்த்தீங்கன்னா மூல வைகையாறு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கின்ற தங்கம்மாள்புரம், குமணந்தொழு, இது மாதிரி இடங்களுக்கெல்லாம் நாங்கள் போய் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய பிரம்மாண்டமான சிலைகள், அதனுடைய அருமை தெரியாமலே பூமிக்குள்ளே புதைந்து கிடக்கின்ற ஒரு நிலை. ஒரு 8 அடி உயரத்தில் 4 பக்கமும் புடைப்பு சிற்பங்களை தாங்கக்கூடிய ஒரு அந்த பகுதியிலே மிக வீரமாக போர் செய்து இறந்து போன ஒரு வீரனுடைய அடையாளத்தை அடையாளப்படுத்தக்கூடிய சிற்பங்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சு போய் கிடக்கு. இதையெல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு எங்களுடைய தேனி மாவட்ட வரலாற்று ஆய்வு பயணத்தினுடைய பயணங்கள், என்னுடைய சக நண்பர்களுடைய பயணங்கள் தேனி மாவட்டம் முழுவதும் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த தொல்லியல் சின்னங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம போய் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம். உதாரணத்துக்கு இப்ப மூல வைகையாறு, அதன் வழிநெடுக இருக்கின்ற கிராமங்கள் முழுவதும் தொல்லியல் சின்னங்களுடைய அடையாளங்கள் இருக்கு. நம்ம எல்லாம் எவ்வளவோ வேலை வெட்டி இல்லாம நிறைய பேர் எங்கெங்கயோ பக்கத்தில் இருக்கிற கேரளாவுக்கு போறோம், அங்கெல்லாம் போறோம். இயற்கையை நம்முடைய பொழுதுபோக்குகளை கழிக்கின்ற இடங்களை அதை நம்ம பயன்படுத்துறோம். ஆனால் அதைவிட பிரம்மாண்டமான இடங்கள், தொல்லியல் சார்ந்த இடங்கள் நம்முடைய தேனி மாவட்டத்தில் குவிஞ்சு கிடக்கு. உதாரணத்துக்குன்னா நம்ம இங்க இருந்து நம்ம ஒரு வண்டி எடுத்து நம்ம கிளம்புறோம், மூல வைகையாருக்கு போனா வழிநெடுக இயற்கையுடைய அம்சங்கள் பறந்து புரிஞ்சு கிடக்கு. அதெல்லாம் அங்க போய் பார்க்கலாம். அதே மாதிரி தங்கம்மாள்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரனுடைய கல்வெட்டுகள்,
தங்கமால்புரத்தில் நிறைய கல்வெட்டுகள் கிடக்கு. அதெல்லாம் கட்டாயம் இன்றைய மக்கள் அதை ஒரு தெய்வ வழிபாடு உள்ள சிற்பங்களாக வழிபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. சில சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிதைஞ்சு போய் கிடக்கு. இந்த இடங்களை எல்லாம் போய் நம்ம கட்டாயம் நம்முடைய இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் போய் பார்த்தாங்கன்னா அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு அரசு அதற்கு ஒரு முக்கியம் வாய்ந்த சின்னங்களாக அதை அடையாளப்படுத்தி இதை அரசு இதை கட்டாயம் செய்யணும். அப்பதான் இன்னைக்கு இளைஞர்கள் சமுதாயம் இன்ன இடங்கள்ல தங்கமால்புரம், குமணந்துளு, வருசநாடு பகுதிகளில் மிகுதியான தொழில் சின்னங்கள் கிடக்கு அப்படின்ட்டு போய் பார்ப்பாங்க. குறிப்பா நம்ம இன்றைய இளைஞர்கள் போய் பார்க்கக்கூடிய இடங்கள் தங்கமால்புரத்தில் பொட்டிச்சியம்மன் கோயில்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக அந்த இடத்துல மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அது சிதைஞ்சு இன்னைக்கு மண்ணோட மண்ணா போய் கிடக்கு. அந்த இடங்களை எல்லாம் நம்ம கட்டாயம் போய் நம்முடைய இளைஞர் சமுதாயம் போய் பார்க்கணும். ஒரு 8 அடி நீள அகலத்திலே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கல்வெட்டுகள் நம்முடைய முன்னோர்களுடைய பெருமைகளை பறைசாற்றக்கூடிய வீரத்தை பறைசாற்றக்கூடிய கல்வெட்டு அங்க இருக்கு. குதிரை வீரன் கல்வெட்டுன்னு சொல்லக்கூடிய மதுரை வீரன் கல்வெட்டுன்னு அதை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கல்வெட்டுகள் அங்க இருக்கு. இதையெல்லாம் தங்கமால்புரத்திலே அரசு மேல்நிலைக்கு பள்ளியினுடைய அருகிலேயே இப்படிப்பட்ட கல்வெட்டுகள் அங்க இருக்கு. இதையெல்லாம் அவங்க கட்டாயம் போய் பார்க்கணும். அதே போல தங்கமால்புரத்திலேயே ஜிஆர்டி தொண்டு நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அவருடைய மிக பிரமாண்டமான ஒரு நிறுவனத்திலே அந்த தென்னந்தோப்பிலே மிக பிரமாண்டமான தொல்லியலை அடையாளப்படுத்தக்கூடிய சின்னங்கள் அங்க இருக்கு. இதெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் போய் அங்க போய் பார்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா கும்மணந்தூளில் மிக ஆச்சரியப்படுத்தக்கூடிய, ஏன்னா நம்முடைய தேனி மாவட்டம் என்று சொன்னாலே ஜமீன்கள் கொடியேற்றி ஆட்சி நடத்திய இடம் நம்முடைய தேனி மாவட்டத்திலே 13 ஜமீன்கள். அதுல மிகச்சிறந்த ஜமீனாக விளங்கக்கூடியது நம்முடைய கண்டமனூர் வருசநாட்டை சேர்ந்த ஜமீனை சேர்ந்தவர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா தங்கமால்புரம், கண்டமனூர், இது மாதிரி மூலவையாறு இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் ஜமீன் அரண்மனைகளை கட்டியிருந்தாங்க. அந்த ஜமீன் அரண்மனைகள்ல யானைகள் கட்டுவதற்கென்றே மிகப்பெரிய யானை கட்டும் கல்னு இருக்கு. அந்த கல்லை பார்க்கும் போதே மிகப்பெரிய ஆச்சரியம் ஆகிப்போச்சு. இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் அங்க போய் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி நீளத்துல கல்லால் செய்யப்பட்ட யானை குடிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு கல் தொட்டி இருக்கு. 12 அடி நீளத்துல ஒரு 5 அடி அகலத்துல இப்படிப்பட்ட பிரமாண்டமான வேலைப்பாடுகள் நிறைந்த யானை உடுக்கக்கூடிய கல் தொட்டிகள், அதை பாட யானை கட்டக்கூடிய கல் ஒரு 12 அடி உயரம், அது உள்ள பூமிக்குள்ள எப்படி ஒரு 6 அடி கீழே இருக்கும். இப்படி பிரம்மாண்டமான யானை கட்டக்கூடிய இடங்களை எல்லாம் இன்றைக்கு அந்த இடத்துல நம்ம குமணந்தூளில் இருக்கு. இப்படிப்பட்ட இடங்களை போய் நம்முடைய இளைய சமுதாயம் கட்டாயம் போய் பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்புலிபுத்தூர் என்று சொல்லக்கூடிய இடங்கள், அங்கெல்லாம் அன்னைக்கு ஆணிரை கவர்தல்ங்கிறதா ஒரு மெயினான ஒரு இதாகவே இருந்துச்சு. ஆணிரை கவர்தல் அப்படிங்கிறது நம்முடைய தொல்காப்பியம் உட்பட எல்லா மொழிகளும் எல்லா நம்முடைய முன்னோர்களும் சொல்லக்கூடிய ஒரு சொல் அந்த ஆணிரை கவர்தல். இது பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் பெரும்பாலான எல்லா இடத்துலையும் இருக்கு. அது மாதிரி புள்ளிமான் கோம்பை, அதெல்லாம் நம்முடைய முன்னோருடைய நம்முடைய தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்த செம்மொழி அந்தஸ்தை வழங்கிய அந்த கல்வெட்டு கிடைத்த அந்த புள்ளிமான் கோம்பையை கட்டாயம் போய் பார்க்கலாம். அதை போல பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜம்புலிபுத்தூர்ல ஆணிரை கவர்தலிலே வீர மரணம் அடைந்த வீரனுடைய கல்வெட்டுகள் அடைய குளக்கரை ஓரத்தில் நிறைய வச்சிருக்காங்க. அதை போய் நம்ம கட்டாயம் பார்க்கலாம். அதை போல பார்த்தீங்கன்னா தெப்பம்பட்டியிலேயே ஜமீன்கள் காலத்தில் கட்டப்பட்ட அகோபலராய பெருமாள் கோவில் என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஆலயம். இன்னைக்கு ஒரு 3 கோடி ரூபாய் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை நம்மளால கட்ட முடியாது. அப்படிப்பட்ட புடைப்பு சிற்பங்கள், அதுல புடைப்பு சிற்பங்கள்னு சொல்ல போனா பார்த்தீங்கன்னா இப்ப டைனோசரை பத்தி நம்மளுக்கு இன்னைக்கு தெரியும். ஆனால் ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே டைனோசரை பற்றிய அறிவு நம்முடைய தமிழ் மக்கள் மத்தியில இருந்ததற்கு அந்த தெப்பம்பட்டியில இருக்கின்ற அகோபலராய பெருமாள் கோவிலில் இருக்கின்ற அந்த கல்வெட்டுகள் புடைப்பு சிற்பங்கள் உதாரணம். டைனோசரை புடைப்பு சிற்பங்களா வடைஞ்சு வச்சிருக்காங்க. அது மாதிரி பெண் தெய்வ வழிபாடுகள், ஏன்னா இன்னைக்கு பெண் தெய்வ வழிபாடு அன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள்ட்ட முக்கியமான ஒரு வழிபாடு அந்த பெண் தெய்வ வழிபாடு இருந்துச்சு. அதையெல்லாம் புடைப்பு சிற்பங்களாக வைக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் அந்த தெப்பம்பட்டியில் இருக்கின்ற அகோபலராய பெருமாள் கோயில். அந்த தெப்பம்பட்டியிலிருந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜதானியில் இருக்கக்கூடிய ஒரு மீனாட்சி அம்மன் கோயில்.
இந்த கோயில்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிதைவடைந்து எப்போ இது விழுந்து அழிவு நிலைக்கு போகும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கு. இது அரசும் தொல்லியல் சார்ந்தவர்களும் இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்தவர்களும் இதுல ஒரு நல்ல நோக்கத்தோடு இதை எடுத்து இந்த பழமை வாய்ந்த இந்த கோயில்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட இந்த கோவில்களை எல்லாம் புனரமைப்பு செய்து நம்முடைய இளைஞர்கள் சமுதாயம் கையில் அவங்க ஒப்படைக்கணும். இது அரசிற்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் தொல்லியல் துறைக்கும் இதுல முக்கிய பங்கு இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் அதை சிரத்தை எடுத்து பாதுகாத்து வச்சா இளைய சமுதாயத்துக்கு அதனுடைய அருமை தெரியும். இன்னைக்கு இளைய சமுதாயத்திற்கு இதனுடைய அக்கறை இல்லாமதற்கு போறதுக்கு காரணம் முழுமையாக நம்முடைய அரசு தொல்லியல் சார்ந்த இடங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அரசு ஒரு முயற்சி எடுத்தால் பழமை வாய்ந்த 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தொல்லியல் சின்னங்களை நாம் பாதுகாக்கலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து பார்த்தா வைகை நதி குறையோர எங்கெங்க போகுதோ அந்த இடங்கள்லாம் தொல்லியல் சின்னங்கள் நிறைய இருக்கு. நம்ம தேவதானப்பட்டியில் இருக்கு. தேவதானப்பட்டியில் அதை போல அப்படியே தேவாரம் கோம்பை இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவாரத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அவிநாசிய பெருமாள் கோயில் அப்படின்னு இன்றைக்கு ஒரு 70-80 ஆண்டுகள் யாருமே கண்டுக்கிறாம இருந்த கோயில் இன்றைக்கு அதை புனரமைப்பு செய்து அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் அவிநாசிய பெருமாள் அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி 1.5 கோடி செலவில் இன்னைக்கு அந்த கோயிலை பழைய ஸ்ட்ரக்சர்ல மிக பிரமாண்டமாக கட்டிட்டு இருக்காங்க. இந்த வேலையை தான் நம்முடைய மக்கள் செய்யணும். எங்கெங்க நம்முடைய பழமை வாய்ந்த சின்னங்கள் கோவில்கள் சிதைவடைந்து கிடைக்கிறதோ அதையெல்லாம் புனரமைக்கின்ற பணியை நம்முடைய இளைஞர் சமுதாயம் செய்தால் நம்முடைய தொல்லியல் சின்னங்கள் பாதுகாக்கப்படும். இது மாதிரி நிறைய இருக்கு. தேவாரம் ஜமீன் மாளிகை, போடி ஜமீன் மாளிகை. இந்த போடி ஜமீன் மாளிகையில நம்ம போய் கட்டாயம் பார்க்கணும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமாயண கதைகளை மூலிகை ஓவியங்களாக தீட்டி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் நம்முடைய போடி அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த மூலிகை ஓவியங்கள். இப்படிப்பட்ட மூலிகை ஓவியங்களை நம்ம போய் கட்டாயம் இளைய சமுதாயம்னா இது தெரியாத விஷயமா இருக்கு. இப்படிப்பட்ட போடி அரண்மனை தேவாரம் அரண்மனையில் இருக்கின்ற அந்த நடுகர்கள் குண்டுக்கள் அன்னைக்கெல்லாம் கல்யாணம் முடிக்கணும்னா அந்த குண்டுக்களை தூக்குற இளைஞர்களுக்கு தான் திருமணம் பண்ணி வைப்பாங்க. இது இல்லாம அன்னைக்கு ஜமீன்ல போய் ஒரு சேவகனா சேரணும்னாலே அந்த குண்டுக்களை தூக்குற வீரனுக்கு தான் அரண்மனையில வேலை தருவாங்க. அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த அந்த குண்டுக்கல்கள் நடுகர்கள் நிறைய கிடக்கு. ஆனா இன்னைக்கு அதனுடைய அருமை தெரியாம சிதைஞ்சு போய் எங்கேயே கிடக்கின்ற நிலைமையில இன்னைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அருமையான கற்கள் குமணந்தொழுவுல இருக்கு, தேவாரம் ஜமீன்ல இருக்கு. அதையெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் ஒரு சுற்றுலா போறது மாதிரி போய் பார்த்தாங்கன்னா அருமையா இருக்கும். அதை போல நம்முடைய கோம்பை என்று சொல்லக்கூடிய கோம்பை ஜமீன் வாழ்ந்த இடங்கள்லாம் மிக அற்புதமான இடங்கள். அங்க கோம்பையில் இருக்க திருமலராய பெருமாள் கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமா அங்க இருக்கு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தேவாலயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு தேவாலயங்கள் சொல்ல போனா இன்னைக்கு அனுமந்தன்பட்டியிலே இருக்கின்ற புனித அந்த தூய ஆவியானவர் ஆலயம் என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்தவ தேவாலயத்திலே நம்முடைய மரியாதைக்குரிய முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் பென்னிகுக் அவர்கள் அவருடைய மேற்பார்வையிலே கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான 150 ஆண்டுகளை கடந்தும் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான தேவாலயம் அனுமந்தன்பட்டியில் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா பென்னிகுக் வழிபட்ட தலம். இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நம்முடைய இது ஒரு மத அடையாளமாக எண்ணாமல் நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட இடம், தொல்லியல் சார்ந்த இடங்கள் என்று நம்முடைய இளைஞர்கள் இளைய சமுதாயம் போய் பார்க்கக்கூடிய இடங்கள் அங்க இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா தேவாலயம் சொல்லக்கூடிய ராயப்பன்பட்டியிலே நூற்றாண்டு கண்ட 125 ஆண்டுகளை கடந்த தேவாலயம் அங்க ஒன்று இருக்கு. பனிமய மாதா தேவாலயம் என்று சொல்லக்கூடியது. அங்க இருக்கிற மேல இருக்கிற ஒரு அந்த மணி கூண்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடிக்கு மேல பிரம்மாண்டமான ஒரு லண்டனிலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஒரு மணி, திருச்சிராப்பள்ளிக்கு அடுத்து 140 அடி உயரத்திலே ஒரு மிக பிரமாண்டமான ஒரு ஆலயம் ராயப்பன்பட்டியில் இருக்கிற ஆலயம். இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு சுற்றுலா போறது மாதிரி போகலாம். அதை போல மிக பிரமாண்டமான தொல்லியல் சின்னங்கள் அடையாளங்கள் நம்முடைய கம்பம்பள்ளத்தாக்குல கிடக்கு. உதாரணத்துக்கு நம்ம சுருளிமலையில பார்த்தீங்கன்னா கண்ணகி வைகை ஆற்றங்கரையிலிருந்து நடந்து வந்து சுருளிமலை மேலே அடி வைத்து வேங்கை காணல்ல போய் அந்த அம்மா உட்கார்ந்தாங்க அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. இப்படிப்பட்ட தொல்லியல் சின்னங்களை அடையாளப்படுத்தக்கூடிய சுருளிமலையிலே
மிக நம்முடைய 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் வாழ்ந்த ஒரு புண்ணிய ஸ்தலம் நம்முடைய சுருளிமலை. அங்க மிக பிரமாண்டமான தொல்லியல் அடையாளங்கள், தொல்லியல் சின்னங்கள், 108க்கு மேற்பட்ட குகை கோயில்கள் அங்க இருக்கு. அற்புதமான குகை அங்க உள்ள இருக்கு. விபூதி குகை, கைலாசநாதர் குகை, இது மாதிரி ஏகப்பட்ட தொல்லியல் அடையாளத்தை தாங்கி இருக்கக்கூடிய சுருளிமலைக்கு நம்ம கட்டாயம் சுற்றுலா போகலாம். அருமையான அந்த இடங்களை எல்லாம் போய் பார்க்கலாம். இது மாதிரி நிறைய வாசஸ்தலங்கள் நம்முடைய கம்பம் பள்ளத்தாக்கிலே கிடக்கு. இதுல பாத்தீங்கன்னா தொல்லியல் சம்பந்தப்பட்ட இடங்கள் சொன்னோம்னா நம்முடைய கூடலூரிலே அருமையான தொல்லியல் சின்னங்கள், ஆணிரை கவர்தலிலே இருந்து போன வீரர்களுடைய நினைவாக போற்றக்கூடிய தொல்லியல் அடையாளங்கள் தெருவு கிடைக்கும். ஆனா அந்த கூடலூர்லயே இருக்கிறவங்களுக்கு அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னா இல்ல. அந்த தொல்லியல் சின்னங்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு போறோம், இந்த இடத்துல உங்க ஊர்ல என்ன சிறப்பு இருக்குன்னு சொன்னா அதை அடையாளப்படுத்தக்கூடிய முடியாதவர்களாக இன்றைக்கு இளைஞர் சமுதாயமும் நம்முடைய பொதுமக்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட அடையாளங்கள் நிறைய கூடலூர்ல தெருவுக்கு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நாங்க இந்த களப்பணியில போயிட்டு இருக்கும் போது மிகவும் அரிதான புடைப்பு சிற்பங்கள் பாத்தீங்கன்னா துப்பாக்கி, அவங்க துப்பாக்கியை வச்சிருக்க நடுகள்லாம் அங்க நிறைய இருக்கு. 2 துப்பாக்கி வீரன் அவங்க கும்பிடுறாங்க. இதை விட 1311 அலாவுதீன் கில்ஜியினுடைய படைத்தளபதியாக இருந்த மாலிகாபூர் அவர்கள் நம்ம பகுதியிலே படையெடுத்து வருகின்ற போது நடந்த சம்பவங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு புடைப்பு சிற்பம் கூடலூர்ல இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த பட்டாணி சாமி அப்படின்னு நம்ம ஆளுக கும்பிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அரிதான சிற்பங்கள் தெருவுக்கு நம்முடைய கூடலூர்ல அந்த நம்முடைய வேல்முருகன் தியேட்டர் அருகில, அப்புறம் அந்த வயக்காட்டுக்கு போற பாதையில மிக பிரம்மாண்டமான புடைப்பு சிற்பங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி NSKP பள்ளி அரசு மருத்துவமனை அருகிலே நிறைய ஆணிரை கவர்தல்ல இறந்து போன வீரமரணம் அடைந்த வீரர்களை போற்றுகின்ற வகையிலே நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட புடைப்பு சிற்பங்கள், நடுகல்கள், வீரக்கல்கள், சதிகள் நிறைய இருக்கு. இதையெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் சமுதாயம் கட்டாயம் அந்த இடங்களுக்கு கொண்டு போய் பார்க்கணும். இது மாதிரி நிறைய நம்முடைய கம்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா கம்பத்துல நிறைய இருக்கு. நம்முடைய நந்தகோபாலன் கோவில், அதே மாதிரி கம்பத்தை ஆண்ட நம்முடைய கோதைவர்ம ராஜா அவர் உருவாக்கின கோவில்கள், அது மாதிரி மாலிகாவுடைய காலத்திலே அவருக்கு பிறகு முஸ்லிம் மன்னருடைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், 1524 விஸ்வநாத நாயக்கர் அவருடைய கட்டிய காசி விஸ்வநாதர் ஆலயம் போன்ற மிகப்பெரிய கோவில்கள், அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய தூக்கு மேடை, அந்த காலத்தில் குற்ற செயல் புரிந்தவர்களை தூக்குல போடுறதுக்கு, வீரமா செயல்பட்டவர்களை தூக்குல போடுறதுக்கு அந்த தூக்கு மேடையை பயன்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட தூக்கு மேடைகள் எல்லாம் நம்முடைய கம்பத்திலே கம்பராய பெருமாள் கோவிலுக்கு முன் வளாகத்தில் இருக்கு. அதே போல நம்முடைய எதிரி படை உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அவங்களை கண்காணிக்கக்கூடிய அந்த மொட்டை கோபுரம் நம்முடைய கம்பராய பெருமாள் கோவில் பக்கத்திலே இருக்கு. அதை இன்னைக்கு நம்முடைய மக்கள் மொட்டையாண்டி கோவில் அப்படின்னு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஏராளமான குளங்கள், வீரப்பநாயக்கனுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட வீரப்பநாயக்கன் குளம், பச்சிராசாவுடைய காலத்திலே கட்டப்பட்ட பச்சிராஜா பச்சி அம்மனுடைய குளம், அது மாதிரி கோதைவர்ம ராஜா காலத்திலே கட்டப்பட்ட குளம், சஞ்சயன் காலத்திலே கட்டப்பட்ட குளம், இது மாதிரி நிறைய குளங்கள், 10க்கும் மேற்பட்ட குளங்கள் நம்முடைய மன்னர்கள் காலத்திலே, ஜமீன்கள் காலத்திலே, நாயக்க மன்னருடைய காலத்திலே கட்டப்பட்ட குளங்கள் கம்பம் பள்ளத்தாக்கிலே நிறைந்து கிடக்கு. இதை போல இருக்கின்ற இந்த தொல்லியல் சின்னங்களை நம்முடைய இன்றைய இளைஞர் சமுதாயம் அதனுடைய அருமை தெரிந்து அதை போய் சென்று பார்க்க வேண்டும். வழிநெடுகளிலும் தேனி மாவட்டம் முழுவதும் அவருடைய அடையாளங்கள் இருக்கிறது. இதை நம்முடைய இந்த காணொளியின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் அரும்பாடுபட்டு பாதுகாத்து வைத்திருந்த அரிய பொக்கிஷங்களை இந்த இளையர் சமுதாயம் காப்பாற்ற வேண்டும் என்பதை இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுங்களேன். முடியலங்க, ப்ளீஸ்.